நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து கலை உலகத்தில் நீண்ட பயணத்தை செய்து பல்வேறு சாதனைகளை படைத்து திரை உலகத்தால் நேசிக்கப்பட்டு இன்றைக்கு மறைந்த கலைப்புலி சி. சேகரன் அவர்கள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக ஆஷா அமீத் அவர்களும் சென்னை ரவி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கலைப்புலி சேகரன் அவர்கள் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு பல்வேறு வகையிலே உதவி புரிந்தவர். நீலகிரி மாவட்டத்திற்கு படம்பிடிப்புக்கு வருகின்ற போதெல்லாம் நீலமலை தொலைக்காட்சிக்கு வருவார், நம்மோடு கலந்து உரையாடுவார். அவர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே கள்ளப்பருந்து என்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கின்ற போது நமது நீலமலை தொலைக்காட்சி அவரோடு இணைந்து பணியாற்றியது இன்றளவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர், திரை உலகத்தால் நேசிக்கப்பட்டவர். அவருடைய மறைவுக்கு பல பிரபலங்கள் வந்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு புகழ்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வுக்கு நமது சென்னை ரவி அவர்கள் தெரிவித்த போது அவரோடு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இணைந்து சொன்னார்கள், கலைப்புலி எஸ். தானு திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தராக இன்றைக்கு புகழின் உச்சியிலே இருக்கின்ற எஸ். தானு அவர்கள் தலைமையில் அவருடைய கலைப்புலி சேகர் அவருடைய நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. சங்க நிர்வாகிகள் கே. ராஜன், பி. அந்தோனிதாஸ், எஸ். நந்தகுமார், யு. தருண்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என்று கலந்து கொண்டார்கள். இவரோடு பிரபலமான பட தயாரிப்பாளர், பட இயக்குனர் KR என்று அழைக்கக்கூடிய இயக்குனர் அவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். திருவள்ளுவர் கலைக்கூடம் என்று பல்வேறு நகைச்சுவை குடும்ப படங்களை எடுத்த சேகர் அவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அதைப்போல பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இயக்குனர் வி. சேகர் நல்ல மனிதர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று உரையாற்றிய கலைப்புலி எஸ். தானு அவர்கள் பேசினார்கள். 1973 ஆண்டு முதல் ஜி. சேகர் அவர்களும் நானும் இணைந்து நண்பர்களாக மாறி அன்றைக்கு கலைப்புலி இன்டர்நேஷனல் பிக்சர்ஸின் சார்பாக யார் என்ற ஒரு திரைப்படத்தை, மாபெரும் திரைப்படத்தை, அவருடைய கதையை படமாக்கினோம். அதிலிருந்து எங்களுக்கு நட்பு இன்று வரை நீடித்தது என்று கலைப்புலி எஸ். தானு அவர்கள் பேசினார்கள். ஜெயக்குமார் மெட்ரோ கலைப்புலி ஜி. சேகர் அவர்கள்
எனக்கு நல்ல நண்பர் என்ற உரையும் சொன்னார். சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுவர் மாவட்ட விநியோகஸ்தர்கள் தலைவர் கே. ராஜன் அவர்களும் இதில் கலந்து கொண்டு கலைப்புலி சேகர் அவர்களினுடைய புகழை சொன்னார். இதை போல சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுவர் திரைப்பட விநியோகஸ்தர் நந்தகோபால் என்று பலரும் கலந்து கொண்டு அவருக்கு இரங்கலை தெரிவித்தார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவியோடு இணைந்து இதனை தெரிவித்தார். kindly stay back sir, video எடுத்துட்டு இருக்காங்க. பிரபு முடிஞ்ச வரை சொல்லுங்க. நமது நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாகவும் மறைந்த கலைப்புலி ஜி. சேகரன் என்ற நல் உள்ளம் படைத்த நல்ல மனிதருக்கு நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறது. 1951 இந்த மண்ணுலகில் தோன்றி 2025 ஏப்ரல் திங்கள் மறைந்த இவருக்கு ஒரு சல்யூட்டை அடித்து நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறது என்று தெரிவித்து நமது செய்தியாளர் ஆசா அமீத், சென்னை ரவி, நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.